இந்தியா முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த திரையுலகமும் மிகவும் கூர்மையாக கவனித்து வரும் விஷயம் என்றால் அது மலையாள சினிமா உலகை உலுக்கி வரும் ஹேமா கமிட்டி விவகாரம்தான். நடிகைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அது தொடர்பாக கேரள மாநில அரசை உருவாக்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டியை உருவாக்கியது. கடந்த 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த கமிட்டி அளித்த அறிக்கை மலையாள சினிமாவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழ் சினிமா நடிகர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பொறுப்பாளர்களிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் இந்த கேள்விக்கு பலரும் நேரடியாக பதிலை கூறவில்லை. இப்படியான நிலையில் நடிகர் சரத்குமார் ஹேமா கமிட்டி குறித்து மிகவும் விரிவாக பேசியது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சரத்குமார் ஹேமா கமிட்டி குறித்து பேசும்போது, ஹேமா கமிட்டி அறிக்கையில் உள்ள 281 பக்கங்களில் 160 பக்கங்களை நான் படித்துவிட்டேன். இந்த விவகாரம் குறித்து நாம் நன்கு தெளிவாக பேச வேண்டியுள்ளது. ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக நான் ஏனோதானோ என்று பேச விரும்பவில்லை. சினிமா துறை மிக மோசமாக உள்ளது எனவும் பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்கின்றது எனவும் ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. யாரோ குறிப்பிட்ட சிலர் மீது அவதூறு பரப்பும் நோக்கத்தில் அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு ஹேமா கமிட்டி அறிக்கையில் தனிப்பட்ட தாக்குதல் எதுவும் இல்லை. எனவே ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விசாரணை அறிக்கையை எளிதாக புறந்தள்ளிவிட முடியாது. தற்போது சில நடிகர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் தவறு செய்தார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது அவர்களின் கடமை. டெல்லியில் நிர்பயா, கொல்கத்தாவில் மருத்துவர் என பெண்கள் மீதான அத்துமீறல் நிகழ்வுகள் நாட்டில் எல்லா இடங்களிலும் நடக்கிறது. எல்லா துறைகளிலும் நடக்கின்றது. பெண் காவல் அதிகாரிகளே பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாகின்றனர். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது போன்று நடக்கின்றது. இதனை பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களின் பாடல்தான் நினைவுக்கு வருகிறது. அதாவது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. குழந்தைகளை வளர்க்கும் போதே பல நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களில் மற்றவர்கள் என்ன செய்தனர், அவர்களை தவறு செய்ய தூண்டியது எது என யோசிப்பதை காட்டிலும் நம் மக்களை நாம் எப்படி சீர்படுத்த வேண்டும் என யோசிப்பதே சரியானதாக இருக்கும். கேரளாவில் நடிகைகளின் கேரவனில் கேமரா வைத்திருப்பது குறித்து எனது மனைவி பேசியிருந்தார். இந்த விவகாரத்தை அப்போதே சொல்லாமல் ராதிகா எதற்காக இப்போது சொல்கிறார் என்று பலர் குற்றம் சாட்டுகின்றனர். பாதிக்கப்பட்ட நடிகைகள் அனைவரும் வெளிப்படையாக பேச வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் கமிட்டி அமைத்துள்ளார். என்னை பொறுத்தவரை அனைவரும் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி சொன்னதை போல் பாலியல் புகார்களில் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கிடைக்கும் என தெரிந்தால்தான் இதை திருத்த முடியும். பிக்பாஸ் நடிகை யாரும் என்னிடம் புகார் தரவில்லை. நான் பிக்பாஸ் பார்ப்பதில்லை. அதே போல் நான் மற்றவர்களைப் போல் சாதாரண தலைவன் கிடையாது. இந்த விவகாரம் குறித்து தெளிவாக பேசும் என்பதற்காக 160 பக்கங்கள் படித்துவிட்டு உங்களிடம் வந்து பேசுகிறேன். என்னிடம் புகார் கொடுத்தால் பார்க்கிறேன் என கூறி தள்ளி போட மாட்டேன். உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டியை போல எல்லா மாநிலங்களிலும் கமிட்டி அமைக்க வேண்டும் என சரத்குமார் பேசியுள்ளார்.